நம்மளை விளம்பரம் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி வளர்ந்தாங்க, தங்கிட்ட வளர்றவங்க வளரணும்னு விரும்பினாங்க. எவ்வளோ கவனமாக இருந்திருக்காங்க அதில். ஆனால் இன்றைக்கு நாம் நம்ம பேரை போடணுன்னா கட் அவுட்டு என்ன, அந்த அவுட்டு என்ன, ஐயோ கர்த்தாவே, அந்த கட் அவுட்டில் ஏசுங்கிற பேர் கூட இருக்காது. ஆனால் இவங்க தான் கையை தூக்குறதும் காலை தூக்குறதும் அவங்கள காட்டுறதும். நான் நினைக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் எங்கேயுமே சக்ஸஸாக இருந்ததில்லை. எனக்கு வாழ்க்கையில் நல்ல பாடம் படித்தேன் நான். வேற என்ன, பாலியாங்கிச்சோ அப்படின்றவர் பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன், பல லட்சக்கணக்கான மக்கள் கொரியாவில் இருக்காங்க. அவர் ஒரு முறை நம்ம பல வருஷங்களுக்கு முன்பதாக சென்னைக்கு வந்தார். பயங்கர எதிர்பார்ப்பு, என்னமோ பெந்தகோஸ்தே உலகத்தையே அப்படியே மாற்றி அமைச்சிருவார் அப்படின்னு நினச்சி தான். பக்கா ஃப்ளாப்பான மீட்டிங் அது ஒன்று. எதிர்பார்த்து பக்கா முற்றிலும் தோல்வியான ஒரு மீட்டிங் அது. என்னென்னவோ எதிர்பார்த்தாங்க, அரேஞ்ச் பண்ணாங்க, பல லட்சங்களை செலவு பண்ணாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதில் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்த காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆள் உயர ரோஜா மாலை, நல்ல அழகான மலர் கிரீடம், இதெல்லாம் யார் போட்டாங்கன்னா பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ். நல்ல ஏதோ ஒரு ஹைஸ்கூலில் இருந்து நல்ல பிராமன் பிள்ளைகளை கொண்டு நல்ல என்ன பரதநாட்டிய ட்ரெஸ், நல்ல அழகாக அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் அடித்து லிப்ஸ் எல்லாம் அடித்து ஸ்டேஜில் காமராஜர் அரங்கத்தில் வச்சு பரதநாட்டிய டான்ஸ். அவர் ஆள் மெய் மறந்துட்டார். நான் எழுப்பி வெளியே போயிட்டேன். இது என்னடா இது, பெந்தகோஸ்தே மீட்டிங்கா, இது என்ன மீட்டிங் இது, இது என்ன இது, மாலையும் பூ மாலையும் போட்டு நான் போயிட்டேன். என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, அப்பா உங்களுக்கு நமக்கு ஒத்து வராது சாமி, உங்கள் ஆவி நீ நடத்துங்க, உங்கள் ஆவிக்கே ஆவிக்கு ஒத்து வர. கடைசியில் பார்த்தா எல்லாம் முழு தோல்வியில் முடிஞ்சது. அடுத்த மீட்டிங் ரெய்னார்ட் பாங்கேன்னு ஜெர்மனியில் வந்தார். அப்போ எல்லா சீனியர் பாஸ்டருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. எல்லோரும் இன்றைக்கு ராத்திரி 12 மணிக்கு நாம் போய் எல்லோரும் வரிசையாக பவனி போய் ரெய்னார்ட் பாங்கை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு. சரி, எல்லோரும் சீனியர் பாஸ்டெலாம் வந்திருக்காங்களே, எல்லோரும் வந்துட்டாங்க, வந்து உட்காந்தாங்க. நான் எதையுமே யார் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, இங்கேயும் அப்படி தான், நீங்கள் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, நான் அதை சத்தியான நேராக கேட்டுறது. எல்லாம் சீனியர் பாஸ்டர் உட்காந்தாங்க. எல்லோரும் சொன்னாங்க, எனக்கு ராத்திரி 12 மணிக்கு எல்லோரையும் கூப்பிட்டு வரணும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்க, நான் அதை மட்டும் நிவர்த்தி பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு, ஏங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில் மங்களகரமான சந்தோஷமான நாள் என்னன்னா கல்யாண நாள். ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம், அந்த கல்யாண நாளில் அவளை வெள்ளை புடவை கட்டி, அவள் கழுத்தில் எதையுமே போடக்கூடாதுன்னு அவளை முண்டச்சி ஆக்கி, அவளை முண்டச்சியாக வச்சு கல்யாணம் பண்ணுறீங்க. பூ மாலை போகக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, அவளை முண்டச்சியாக வச்சு கல்யாணம் பண்ணி போகிறீங்க. அதே பாஸ்டருங்க ஆள் உயர மாலை எடுத்துகிட்டு போய் எவனோ வர்றான்னு சொல்லி கழுத்தில் போட்டு அவனை வரவேற்கிறீங்க. உங்களை என்னையும் கடவுள் மன்னிப்பாரான்னு கேட்டேன். 2 பேரையும் மன்னிப்பாரா? உங்களையும் மன்னிப்பாரா, என்னையும் மன்னிப்பாரா? எப்படி தேவன் அலோவ் பண்ணுவார்? ஒரு அரை மணி நேரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பிள்ளைய அவ்வளோத்த கலத்துன்னு சொல்லி உபதேசம் பண்ணுறீங்க. அவன் மட்டும் வந்தால் மட்டும் என்ன பெரிய மாலையை தூக்கி போட்டு கிரீடை வச்சு என்ன பெரிய வரவேற்புங்க. அப்போ அதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறது என்ன? வாட் இஸ் த டாக்ட்ரின்? பெந்தகோஸ்ட் வாட்ஸ் டாக்ட்ரின்? எல்லோரும் அப்படியே நின்னாங்க. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் போடலாம், நான் போடுறேன், நீங்கள் போட்டுங்க போங்க, நீங்கள் போடுங்க, நீங்கள் வரவேற்றுங்க போங்க, நமக்கு இதுக்கு ஒத்து வராது போங்க. வேத வசனம் எப்படி சொல்லுது? இதான் சொல்ல நம்ம கத்துறது. எல்லோரும் சொன்னால் உட்கார தம்பி, இல்லை நீங்கள் உங்கள் ஆவிக்கு ஒத்து போகிற மாதிரி செய்யுங்க, நீங்கள் போங்க. எல்லாரும் போனாங்க. முடிவு என்ன தெரியுமா? அங்கே சிங்கப்பூரில் ஏதோ ஃப்ளைட்டு டிலே, அவர் வரல. அவர் அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டார். 2:30 மணிக்கு வந்தார். அவர் பாட்டில் ஹோட்டலுக்கு போயிட்டார். யாரும் மாலை போடலை. நான் நினைக்கிறேன் அப்புறம் தான் அவர்கிட்ட பழகின பிறகு தெரிஞ்சுது, அவருக்கு மாலை போட்டிருந்தா அத்தனை பேர் வாங்கி கட்டியிருப்பாங்க அன்றைக்கு. அவ்வளோ அந்த கடைசி நாளில் நான் நினைக்கிறேன், ஏன்
ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் ரெய்னால்ட் பாங்கே மீட்டிங். நாங்கள் ஏன் அனுபவத்தில் பார்த்த அளவில் முழு சத்தியமும் பிரசங்கிக்கப்பட்டு ஒரு அசைவை உண்டாக்குன மீட்டிங் ரெய்னால்ட் பாங்கே மீட்டிங். 3 நாள் மீட்டிங் முடிஞ்சு ஹோட்டலில் மீட்டிங் வச்சாங்க. அப்போது ஒருத்தர் வந்து அப்படி ரெய்னால்ட் பாங்கே பற்றி 2 வார்த்தை சொன்னார். ப்ளீஸ் சிட் டவுன். ரெய்னால்ட் பாங்கே பற்றி பேசுறதுக்கு நாம கூடலை, இயேசுவை பற்றி பேசுகிற கூப்பிடுக்கோம். இயேசுவை பற்றி பேசுங்க. ரெய்னால்ட் பாங்கே எதுக்கு பேசுகிறீங்க? ரெய்னால்ட் பாங்கே பற்றி ப்ளீஸ் சிட் டவுன். பெரிய பாஸ்டர் எழுப்பினார். உட்காரியான்னு சார். என்ன பேசுகிறக்கா வந்திருக்கங்க? யாரை பேசுகிறதுக்கு? இயேசுவை புகழுங்க, எந்த மனுஷனையும் புகழாதீங்க. இஸ் ஏ ஒன்லி சர்வன்ட். அவன் வெறும் சர்வன்ட். அப்போ தான் ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். என்ன வெறியில் இருக்காங்க அவங்க. இயேசுவை மாத்திரம் தான் உயர்த்தப்படணும், இயேசு மாத்திரம் காணப்படணும், நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும்.